அம்மா வீட்ல இருந்து ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வரையிலேயே கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் ஒரு சின்ன ஃபங்ஷன்ங்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வந்தோம். வரையிலேயே இந்த சீசன் டைம் புளி சீசன். அதனால புளியும் ஒரு 2 கிலோ பக்கம் குடுத்து விட்டுருந்தாங்க. போன டைம் ஒரு 2 கிலோ, 3 கிலோ குடுத்துருந்தாங்க. எனக்கு அது ஒரு 1 1/2 வருஷம் நல்லா வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் வீட்ல கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் நெறைய நாள் வந்துருந்துச்சு. இந்த டைம் ஒரு 2 கிலோ பக்கம் குடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா கிளீன் பண்ணி கொட்டையெல்லாம் எடுத்து, உப்பெல்லாம் போட்டு நல்லா அமுக்கி அந்த மாரி தான் குடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதனால நான் தனியா ரெகுலர் யூஸ்க்கு தனியாவும், ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் தனித்தனியா பேக் பண்ணி ஓர்ஸ்லாம் வச்சுட்டேன். அப்புறம் வரையில பார்த்தீங்கன்னா, தக்காளியும், பச்சை மிளகா வீட்ல இருந்துச்சு. அதையும் குடுத்து விட்டுருந்தாங்க. கூடவே வெஜ்ஜீஸும் லோக்கல்ல சந்தை போட்டிருந்தாங்க. அதையும் வாங்கி பேக் பண்ணி குடுத்து விட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போய் நீ மறுபடியும் கடைக்கு போய் வாங்கணும். வீட்ல எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி, போனோனே இத செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் போய் ரிலாக்ஸா வீட்டுக்கு என்ன வேணுமோ அத வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி குடுத்து விட்டாங்க. டக்குனு ஒரு தக்காளி சாதம் வச்சா கூட அந்த டே போயிரும். அப்புறம் பொறுமையா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்பவுமே அம்மா குடுத்து விட்டுருவாங்க. அது நம்மளுக்கும் யூஸ் தான். அப்புறம் வந்தோனே கடைக்கு போயி என்னென்ன இல்லன்னு வாங்கிட்டு வந்ததுக்குள்ளயே டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் செஞ்சு வீட்ட கிளீன் பண்ணி சாப்பிடுறதுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ இந்த மாரி குடுத்து விடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சமே ஒர்க் கம்மியாயிருச்சு. அதனால வெஜ்ஜீஸும் தனியா அந்த ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு அந்த பாக்ஸ்ல எல்லாம் போட்டு அதையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சைட் பை சைடு அந்த புளி, உப்பு, பருப்பு, சர்க்கரை, சத்து மாவுலாம் குடுத்து விட்டுருந்தாங்க. அத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதையும் எடுத்து பேக் பண்ணி எல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஓகே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா என்ன பண்ணலாம்னா, கேரட் வெஜ்ஜீஸ் கொஞ்சம் இருந்ததுனால ஈஸியா போச்சு. டக்குனு ஒரு வெஜ் பிரியாணி, காய் சாப்பாடு பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, அது பண்ணிட்டோம் அப்படின்னா பாப்பாவும் சாப்பிட்டுக்குவா. எல்லாரும் ஈஸியா சாப்பிட்டுக்கலாம். ஒன் பாட் ரைஸ் நம்ம டக்குனு வேலை முடிஞ்சிரும். ஸோ அதனால அதையும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து அதுக்கான ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைட் பை சைடு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்ல சுத்தமாவே இல்லைன்ட்டு அதையும் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாவே நான் ரெடி பண்ணிட்டேன். அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணிட்டேன் அப்படின்னா நாளைக்கு வரைக்குமே வரும் அப்படின்ட்டு அதையும் ஏற்பாடு பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்ப அம்மா வீட்ல இருந்து குடுத்து விடுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 2 டேஸ்க்கு வர்ற மாரி குடுத்து விடுவாங்க. பட் எங்களுக்கு நல்லா ஒரு 1 வீக் வரைக்குமே வரும் அந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே. ஸோ நம்மளுக்கு டக்குனு போய் கடையில போய் வாங்க வேண்டியதில்ல. இத வச்சு ஒரு 1 வீக் ஓட்டிடலாம் இந்த வெஜிடபிள்ஸ் வச்சே. அப்புறம் சரின்ட்டு அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு நானு லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சைட்ல பாப்பாக்கு பாலும், எங்களுக்கு கொஞ்சம் டீயும் போட்டு ரிலாக்ஸா எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு, அப்புறம் தான் வந்து நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வந்தேன். அப்புறம் பாப்பாவும் பால் குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டா. எனக்கும் ஒர்க் பண்றதுக்கும் ஈஸியா இருந்துச்சு. குழந்தைங்க வீட்ல இருக்கிறாங்க அப்படின்னா, சாப்பாடு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம அத பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, குழந்தைங்க டக்குனு பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா குடுத்துரலாம். நம்மளோட சாப்பாட்டு வேலைய மட்டும் டக்குனு முடிச்சுட்டோம் அப்படின்னா, மித்த ஒர்க் எல்லாம் ஈஸியா பண்ணிரலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு மறுபடியும் போய் அப்பப்போ டக்கு டக்குன்னு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அவங்க பசியில மறுபடியும் ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிட மாட்டாங்க. ஸோ குழந்தைங்க இருக்க வீட்ல நம்மளுக்கு ஃபுட்டுங்கிறது டக்குன்னு பண்ணி வச்சிரணும் எப்பவுமே. வீட்ல எப்பவுமே சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாரி சாப்பாடு செஞ்சு வச்சுட்டோம் நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதனால லஞ்சையும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு, தயிரும் எஃகு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சைட் பை சைடு எக்கையும் நான் வேக போட்டு, தயிர் ரைத்தாவும் பண்ணிட்டேன் சிம்பிளா. வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் பண்ணி முடிச்சுட்டேன். அப்புறம் எல்லாம் ஒண்ணா உட்காந்து விசில் வந்தோடனே குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். ஈஸியா அந்த டே முடிஞ்சுது. அப்படியே சாப்பிட்டுறலான்ட்டு எல்லாரும் உட்காந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எப்படியோ ஈஸியா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கங்காட்டி அந்த டேவே முடிஞ்சுது. நம்மளுக்கும் ஈஸியான ஒர்க்கும் முடிஞ்சுது. அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாம் வேணும். கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டவுனுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். டவுனுக்கு போனா ஒரே கூட்டம். ஏன்னா எல்லா கோவில்லயுமே நல்லா கும்பாபிஷேகம் நடத்திட்டு இருப்பாங்க போல. ஸோ டவுன் ஃபுல்லாவே அந்த மைக் செட்டு, லைட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமுமே அந்த லைட்டு அம்மனோட இந்த லைட்லயே அம்மன் சிலை பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டவுன்ல பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரையில பாப்பா ஜூஸ் வேணும்னு கேட்டா இந்த வெயிலுக்கு சரி ஜூஸையும் குடிச்சிட்டு வரலான்ட்டு ஜூஸ் குடிச்சிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து அப்படியே டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டோம். மார்னிங் எந்திரிச்சு செடி கட்ட போய் பார்த்தோம்னா ஒரே அதிர்ச்சி தான். ஒரு 15 நாள் வீட்டுல கட்ட இல்ல. அந்த 15 நாள்ல கத்திரிக்காய் செடி செத்தே போச்சு. காஞ்சு போய் வேறே வெளியே தெரியற அளவுக்கு கிடந்துச்சு.
கத்திரிக்காய் எல்லாம் பழுத்து போய் சரி அந்த செடியோட அந்த பழுத்து போன கத்திரிக்காவை ஜூன் மந்த்ல மழை பெஞ்சதுக்கு அப்புறம் விதைக்கு போட்டு விட்டுறலான்ட்டு அதையும் எடுத்து தனியா வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தென்னை மரத்துல இருந்து அந்த ஓலை வந்து காஞ்சு போய் கீழே விழுந்துருந்துச்சு. அதையும் தேவைப்படும்ட்டு அதெல்லாம் எடுத்து ஓசல் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்தால வேப்ப மரம் இருக்கிறதுனால அதுல இருந்து அந்த பூ சீசன் தான் இப்போ. வேப்பம் பூ நல்லா கொட்டுது அந்த டைம்ங்கிறதுனால அந்த பூ ஹெல்த்தி தான். பட் ஆனா வீட்டுக்கிட்ட கீழே விழுந்து விழுந்து காஞ்சு காஞ்சு குப்பையா கிடந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் கிளீன் பண்ணலான்ட்டு பாத்துட்டு இருந்தேன். மார்னிங் அந்த சூரியனுக்கும் மஞ்சள் கலர் பூக்கும் அந்த வாழை இலைக்கும் ரொம்பவே அழகா இருந்துச்சு. இப்படியே பாத்துட்டு இருந்தா வேலை நடக்காதுன்ட்டு வெயில் வர்றதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் கூட்டுறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரிலேட்டடா இருக்கு, அம்மா வீட்ல இருந்து யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.